வெல்கம் டு கிரீன் இங்க் ஆன்லைன் அகாடமி ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒய் ஐ ஹாவ் டேக்கன் திஸ் டாபிக் டுடே அப்படின்னா, ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு இனிப்பான செய்தி நமக்கு வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்தியா ஒன் த பேட்டில். இந்தியா யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் நான் பர்மனன்ட் மெம்பர் ஆகிறதுக்காக நடந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி காலையில் வந்தது. ஸோ அதை ஒட்டி இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி குட் அப்படிங்கிறனால ஐ ஹவ் டேக்கன் திஸ் ஃபார் டுடேஸ் டிஸ்கஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னா என்ன, அவங்களுடைய முக்கியமான பணிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், அதாவது ஐக்கிய நாடுகள் சபை எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1945. இரண்டாம் உலகப் போர் நடைபெற்று முடிந்த சமயத்தில் தான். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்தாங்க. அதுதான் அந்த ஐக்கிய நாடுகள் சபை. அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 முக்கியமான ஆர்கன்ஸ், அதாவது மெயின் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து 6 இருக்கும். என்னென்னா ஜெனரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் செக்ரட்டரியேட். இந்த 6 மெயின் பாடிஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கவுன்சில். ஏன் அப்படின்னா, இந்த இருக்கக்கூடிய 6 பாடியிலுமே மற்ற 5 மெயின் பாடிஸ் எல்லாமே ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க. எந்த கண்ட்ரியோட விஷயங்களாக இருந்தாலும் ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. பட் செக்யூரிட்டி கவுன்சில் மட்டும்தான் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஐநா சபையோட பாதுகாப்பு கவுன்சிலுக்கு வந்து இருக்குது. அதனால தான் இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் மெம்பர் உறுப்பினர் ஆவது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டிற்குமே ஒரு பெருமையான ஒரு விஷயம். அப்படிங்கிறதால தான் ஒவ்வொரு கண்ட்ரிஸும் வந்து இதில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய 6 மெயின் பாடியில் இது ஒரு முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஒரு சபையினுடைய அதிகாரம் அப்படிங்கிறது அதை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேயே நம்ம பார்த்துருப்போம். கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதாவது அரசியல் அமைப்பின் மூலமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு அப்படி சொல்லக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அண்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், நம்மளுடைய நிர்வாக வசதிக்காக நம்ம உருவாக்கி கொண்ட அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதான் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸுக்கு கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறது இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை யுனைடெட் நேஷன் சார்ட்டர். யுனைடெட் நேஷன் சார்ட்டர் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி அதன்படி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பாதுகாப்பு சபை. இவங்களோட முக்கியமான அப்ஜெக்டிவ், ஒரு அமைப்பு அப்படின்ட்டு இருந்தால் அவங்களோட நோக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, மிஷன், விஷன், அப்ஜெக்டிவ். இவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா மெயின்டைன் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்டுவதும் அவருடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் தான் இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஒரு ஷார்ட் டெஸ்கிரிப்ஷன் இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்தது மிக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதில் காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 மெம்பர்ஸ். அது 5+10, 5 பேர் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ், 10 பேர் வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். அந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த 5 பேர் தான் இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட பெர்மனன்ட் மெம்பர்ஸ், நிரந்தர உறுப்பினர்கள். ஓகேவா? அடுத்த 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் லிஸ்டட் அவுட் ஹியர். பெல்ஜியம், டொமினிகன் ரிப்பப்ளிக், எஸ்டோனியா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இதில் பக்கத்தில் வந்து ப்ராக்கெட்டில் இயர்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த இயரில் அவங்களுடைய டென்யூர், அவங்களோட பதவிக்காலம் வந்து இந்த இயரில் வந்து அவங்க எக்ஸ்பைரேஷன் ஆகும் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த எலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா எவ்ரி இயர் எலெக்ஷன் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, எலெக்டட் மெம்பர்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஈச் இயர், ஒவ்வொரு வருடமுமே இந்த ஜெனரல் அசம்பிளி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 5 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. என்னென்னா எவ்ரி இயர் 5 மெம்பர்ஸோட டென்யூர் வந்து எக்ஸ்பைரேஷன் ஆகும். ஸோ 5 மெம்பர்ஸ் வெளியில் போவாங்க, 5 மெம்பர்ஸ் வந்து புதுசாக அட்மிட் ஆவாங்க. அந்த 5 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களோட டேர்ம் எவ்வளோ நாள், அவங்களோட டென்யூர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். அவங்களுடைய பதவிக்காலம் வந்து 2 வருடங்கள்.
இப்போது அந்த 10 நான் பெர்மனன்ட் சீட்ஸ், அந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து 10 சீட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த 10 சீட்டையுமே எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் பேசிஸில் தான் அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா ஆசியன் ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து 5 சீட்ஸ், ஈஸ்டர்ன் ஐரோப்பியன் ஸ்டேட்ஸ்க்கு 1, லத்தீன் அமெரிக்கனா சவுத் அமெரிக்கா அண்ட் கரீபியன் ஸ்டேட்ஸ்க்கு சேர்த்து வந்து 2 சீட், வெஸ்டர்ன் ஐரோப்பியன் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து 2. இதுதான் வந்து சீட்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இந்த சீட்ஸில் இந்த வருஷம் எப்படி யாரால் போட்டி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசியன் பசிபிக் ரீஜனில் இந்தியா வந்து போட்டியிடுறாங்க. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட், அன்அப்போஸ்ட். நமக்கு போட்டியாக இந்த ரீஜன் வந்து யாரும் வர கிடையாது. ஆசியன் பசிபிக் ரீஜனில் இந்தியா மட்டும்தான் இந்த போட்டியில் இருக்காங்க. அடுத்தது லத்தீன் அமெரிக்கன் கரீபியன் வந்து மெக்சிகோ. அவங்களும் நம்மள மாதிரியே தான், எந்த ஒரு கேண்டிடேட்டும் அவங்களுக்கு அப்போஷன் கிடையாது. ஐ மீன் அன்அப்போஸ்ட் கேண்டிடேட். ஆஃப்ரிக்கன் சீட்டு வந்து கென்யாவும் டிஜிபோட்டியும் வந்து போட்டியிடுறாங்க. வெஸ்டர்ன் சீட்ஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடா, அயர்லாந்து அண்ட் நார்வே. அதாவது வெஸ்டர்ன் யூரோப்பியன் அண்ட் அதர் ஸ்டேட்ஸில் கனடா, அயர்லாந்து, நார்வே இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் போட்டியில் இருக்காங்க. ஸோ இப்போ இதில் இருந்து எப்படி இந்த வெஸ்டர்ன் பிளாக்ல இருந்து இந்த 3 கண்ட்ரிலேருந்து 2 பேர், ஆஃப்ரிக்கா சீட்டில் கென்யா வர்சஸில் இதில் 1 சீட், மெக்சிகோ அண்ட் இந்தியா, மொத்தம் வந்து 5 மெம்பர்ஸ் இந்த வருஷம் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலோட நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக ஒரு 2 வருஷத்துக்கு ஆக போகிறாங்க. இதில் என்ன முக்கியமான ஒரு ஓட்டிங்கில் எவ்வளோ ஓட் நம்ம வாங்கணும் அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய 193 மெம்பர்ஸில் 2/3 ஓட்ஸ் வந்து நம்ம வாங்கணும். யார் நம்மன்னா போட்டியிடுற கண்ட்ரிஸ் வந்து 2/3 ஓட்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோடைய நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக வந்து ஆயிடுவாங்க. அடுத்தது இந்த ஓட்டிங் சிஸ்டம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் மெம்பர் ஆஃப், அதாவது ஓட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது செக்யூரிட்டி கவுன்சில், ஐ மீன் இந்த ஓட்டிங் சிஸ்டம் கிடையாது. யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் மெம்பர் ஆகிறதுக்கு ஓட்டிங் சிஸ்டம் கிடையாது. காமன் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரைடு என்ன, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலுக்குள்ளே ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க, ஒரு முடிவு எடுக்கணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அங்கே எப்படி ஓட்டிங் சிஸ்டம் இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பருக்குமே ஒரு ஓட் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிசிஷன் ஏதாவது நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் அந்த டிசிஷன், அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவுன்சில் பாஸ் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னா 9/15 வாங்கியிருக்கணும். அதாவது 15 பேரில் 9 பேர் வந்து அதை அப்போஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ப்ரைம் க்ரைட்டேரியா. அது வாங்கியிருக்கணும். அது மட்டுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. ப்ளஸ் இன் அடிஷன் டு தேட் வீட்டோ பவர் இருக்கக்கூடிய 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸோட கண்ட்ரிஸ் வந்து நெகட்டிவ் ஓட் எதுவும் போல் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் நடந்தது அப்படின்னா அந்த யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் நீங்கள் கொண்டு வரக்கூடிய தீர்மானம் வந்து பாஸ் ஆகிடும். அதுக்கடுத்து முக்கியமானது, இந்த 15 பேர் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கவுன்சிலில் ஏதாவது ஒரு தீர்மானம் இந்த மெம்பர்ஸ்குள்ளே, இந்த மெம்பர்ஸ் 15 கண்ட்ரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெம்பர் வந்து இந்த ஓட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட் ஓட்டிங் சிஸ்டமில். அப்போ இந்த வீட்டோ பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ப்ரைட் ஆஃப் ஓன். ஏன் அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 5 நேஷன்ஸ், ஐ மீன் முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த 5 நேஷன்ஸ் தான் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபை உருவாவதற்கு மிக முக்கிய பங்காளர், அதாவது என்ன சொல்கிறது, மிக முக்கிய பங்காற்றியவர்கள், மெயின் கீ ரோல் ப்ளே பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 நேஷன்ஸ் தான். அதனால அவங்களுக்கு ஒரு ப்ரைட் ஆஃப் ஓனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த ஃப்ரேமர்ஸ் ஆஃப் அந்த சார்ட்டர், யுனைடெட் நேஷன் சார்ட்டர் ஃப்ரேமர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேமர்ஸ் இந்த 5 கண்ட்ரிக்கு வீட்டோ பவர் கொடுத்துருக்காங்க. இப்போ வீட்டோ பவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எனி ஒன் ஆஃப் த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் cast a negative vote in the 15 member security council, அதாவது பாதுகாப்பு சபையில் கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தில் இந்த 5 நிரந்தர உறுப்பினர்களில் யாரேனும் ஒருவர் நெகட்டிவ் ஓட் போட்டால் கூட அந்த ரெசல்யூஷனோ இல்லை அந்த டிசிஷனோ வந்து அப்ரூவல் கிடைக்காது. அந்த ரெசல்யூஷன் அந்த கவுன்சிலில் பாதுகாப்பு சபையில் பாஸ் ஆகாது. இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பவர் அப்படின்னு சொல்லலாம், வீட்டோ பவர். ஓகே, அடுத்தது இந்தியா. இப்போ எந்த ஒரு எக்ஸாமினேஷன், ஈவன் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய நம்மளுடைய பங்களிப்பு, இல்லை நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதா முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, முக்கியமானது என்ன அப்படின்னா இந்தியாவோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த விஷயங்களில் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வேளை இந்த கவுன்சிலில் மெம்பர் ஆனோம் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்தியா மேட் எ கிளியர் ஸ்டேட்மெண்ட். என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் டெரரிசம், அதாவது
உலகளாவிய பயங்கரவாதத்திற்கு எதிராக வந்து இந்தியா மிக முக்கிய நடவடிக்கைகளை எடுக்க யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் முக்கியமான பங்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யுனைடெட் நேஷன்ஸோட ரிஃபார்ம்ஸ், அதாவது காலத்திற்கு ஏற்றபடி மாறுதல்கள், யுனைடெட் நேஷன் ரிஃபார்ம்ஸ் இப்போ இருக்கக்கூடிய செட்டப்பில் என்னென்ன மாறுதல்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றியும், செக்யூரிட்டி கவுன்சிலோட எக்ஸ்பேன்ஷன், இப்போ 15 பேர் இருக்கும் நம்ம மெம்பர்ஸ், ஐ மீன் 5+10 இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இட் இஸ் நீட் ஆஃப் தி அவர். இது இப்போ தற்போதைய காலத்திற்கு ஏற்றபடி இந்த சபையை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செஞ்சோம் அப்படின்னா நன்றாக இருக்கும். அதனால அதையும் நாங்கள் வந்து முக்கியமாக வந்து பேச போகிறோம். யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சில் எக்ஸ்பேன்ஷன். ஆக்சுவலாக இதை ரொம்ப நாளாகவே இந்தியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்தது ஸ்ட்ரீம்லைனிங் த பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன்ஸ், அதாவது இவங்களோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, இதுதான் வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இந்த பீஸ் கீப்பிங்காக யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும், டிரான்ஸ்பரன்சி ஆர் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெக்னாலஜி இனிஷியேட்டிவ்ஸ், ஐ மீன் காலத்திற்கு ஏற்றபடி டெக்னாலஜி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். வி ஹாவ் டு கீப் அப்டேட்டிங் அவர் செல்ஃப் ஆன் ரீசன்ட் டெக்னாலஜிஸ், என்னென்ன இருக்கோ அதுலேயும் நம்ம வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஓவராலாக ஒரே லைனில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நார்ம்ஸ், NORMS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நியூ ஓரியன்டேஷன் ஃபார் ஏ ரீஃபார்ம்டு மல்டிலேட்டரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருடம் இந்தியா வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் மெம்பர் ஆயிருக்காங்க. இது எத்தனையாவது முறை வந்து இந்தியா இந்த மெம்பர்ஷிப் ஆயிருக்காங்க அப்படின்னா 8வது முறை. ஸோ நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட 8th டைம் இந்தியன் will occupy a non-permanent United Nations Security Council seat. இதுக்கு முன்னாடி எப்போ இருந்தோம் அப்படின்னா 2011-2012 பீரியடில். அதே மாதிரி எந்த ரீஜனில் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணாமல் கேண்டிடேட்டாக நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா கேண்டிடேட் ஃபார் ஆசியா பசிபிக் ரீஜியன், முக்கியமாக அன்அப்போஸ்டு கேண்டிடேட். ஓகே, இவ்வளவு நம்ம முன்னெடுத்து நம்ம வந்து மெம்பர்ஷிப் வந்து கலெக்ட் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்லி எங்களோட ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே நம்ம மேலே சில கிரிட்டிக்ஸ் சில பேர் சொன்னாங்க. அது என்ன கிரிட்டிக்ஸ்? அதாவது இது இப்படி கூட நடக்கலாம், நம்ம மெஜாரிட்டியான ஓட் வாங்குவதற்கு, ஏன்னா 129 ஓட்ஸ் வந்து நமக்கு இட்ஸ் ரிக்வயர்டு, நம்ம வந்து வாங்கணும் மெம்பர் ஆகிறதுக்கு. ஸோ 129 நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சது. பட் இந்த மெஜாரிட்டியாக வர்றதுக்கு சில விஷயங்கள் வந்து டெட்லாக்காக இருக்கும் அப்படின்னு ஒரு 2 விஷயங்களை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன கிரிட்டிக்ஸ் அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் ஆஃப் ஆர்டிகல் 370. ஆர்டிகல் 370 அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை ரீசெண்டாக நம்மளோட இந்திய அரசாங்கம் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க, அதை வந்து நீக்கிட்டாங்க. ஸோ இதனுடைய இம்பேக்ட் வந்து இருக்கும், அதாவது இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை ஒட்டியே இன்னொரு முக்கியமானது என்னென்னா ரீசெண்டாக வந்து இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஒரு முன்னெடுப்பு செஞ்சாங்க. என்ன அமெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்ததையும் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் இதாக பார்க்குறாங்க. அவங்களோட சப்போர்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த 2 விஷயங்கள் வந்து நம்ம ஒரு டெட்லாக்காக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க. பட் உண்மையிலே ரொம்ப இதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு இந்தியா மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 129 ஓட்ஸ் தான் நமக்கு தேவை, பட் வி காட் 184 ஓட் நம்ம வாங்கியிருக்கோம். உண்மையிலே ஒவ்வொருவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. 184 ஓட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கோம். ஓகே, இப்போது இதில் மிக முக்கியமான விஷயமா என்ன சொன்னோம்? செக்யூரிட்டி கவுன்சிலை ரிஃபார்ம் பண்ணுறது, அதாவது எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒரு நோக்கம். ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ் முன்னாடி பண்ணியிருக்காங்க. இதில் இந்த எக்ஸ்பான்ஷன் பற்றி எந்த ஆர்டிகல், அவங்களோட சார்ட்டர் எதில் பேசுகிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 108 தான் இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சிலை பற்றி பேசுது. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒன்லி த்ரூ சார்ட்டர், அந்த சார்ட்டரை வந்து அமெண்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். அந்த அமெண்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷனுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்மளோட பாலிட்டியில் படிச்சிருப்போம், நம்மளோட இந்தியன் பாலிட்டியில் படிச்சிருப்போம். இங்கேயும் அதே மாதிரி ஜெனரல் அசம்பிளி வந்து அப்ரூவ் பண்ணணும். எப்படி 2/3 ஆஃப் மெஜாரிட்டியில் அது ஜெனரல் அசம்பிளி அப்ரூவ் பண்ணி இந்த 2/3 ஆஃப் த ஸ்டேட்ஸ், மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணலாம், ஐ மீன் ரேட்டிஃபைடு பை 2/3 ஆஃப் மெம்பர் ஸ்டேட்ஸ் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆக்ட் வந்து அமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதை ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்டிகல் 108. இதுக்கு முன்னாடி எப்போ பண்ணாங்க அப்படின்னா 1963 வருடம் இந்த ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க, சார்ட்டரை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதில் அது ஒரு முக்கியமான திருத்தம் இது ஒன்று. மெம்பர்ஷிப் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 11 to 15. முதல் 11 மெம்பர்ஸ் இருந்தாங்க, இப்போ அதை வந்து 15 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
அடுத்தது இவங்க ரெண்டு முக்கியமான பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஹானரபிள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சார் அண்டு இப்போ நம்மளோட ஹானரபிள் டிஎஸ் திருமூர்த்தி சார். அவர் தான் பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யுனைடெட் நேஷனுக்கு பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவாக இந்தியா சார்பாக போகிறவர். ஸோ இந்த ஒட்டிய செய்திகளில் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மறக்காது. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், அந்த இந்தியாவோட முக்கியமான செக்யூரிட்டி கவுன்சில் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பான்ஷன் மட்டும் கிடையாது. இந்தியா வாண்ட் டு பி ஏ பெர்மனன்ட் மெம்பர் ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சில். அதில் இந்தியா மட்டும் கிடையாது, இந்தியாவோட சேர்ந்து ஜெர்மன், பிரேசில், ஜப்பான், அதாவது நம்மளோட சேர்ந்து 4 நேஷன்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு பெர்மனன்ட் மெம்பர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தே ஹவ் ஃபார்ம்டு ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா G4 நேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை ஒட்டிய செய்திகளை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் as well as ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் லாஸ்ட் இப்போ நம்ம எத்தனை ஓட்டு நம்ம வாங்கினோம், 184 ஓட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி 2010 நம்ம வாங்கின ஓட்ஸ் வந்து 187, 190க்கு அவுட் ஆஃப் 190க்கு 187 ஓட்டு வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து லீடர் யார் லீட் பண்ண முடியும் அப்படின்னா எனிபடி கேன் லீட். அதாவது மொத்தம் 15 மெம்பரில் பெர்மனன்ட் மெம்பராக இருந்தாலும் சரி, நான் பெர்மனன்ட் மெம்பராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வந்து லீட் பொசிஷன் எடுத்துக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக மந்த்லி பேசிஸில் அவங்க வந்து லீட் பொசிஷன் எடுத்துக்குவாங்க. ஓகே, இன்றைக்கி பேசின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் on behalf of Greening Online Academy for TNPSC exams. Happy learning. Thank you all.